ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இது டிஎன்இஏ 2024. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சொல்லுங்கள். என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, குவரிஸ் எதாவது இருந்ததுன்னா. என்னன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஜூலை 10 நமக்கு நல்லாவே தெரியும் வரப்போகுது. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துட போகுது. எல்லாம் ஓகே. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரேங்க் லிஸ்டின் முழு விவரம் நான் போட்டிருக்கேன். நீங்க விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரேங்க் லிஸ்ட் முழு விவரம் அடிச்சிங்கனாலே வரும். ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வரும். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றது பிரச்சனை இல்லை. இதுல கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்கு, ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்கு. இதுல ரெண்டுல எது முக்கியம், எப்படி ரெண்டுமே பிளே ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கம்யூனிட்டி ரேங்க் ஏன் முக்கியம், இந்த ஜென்ரல் ரேங்க் எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஈஸியா பண்ண முடியும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல ரேங்கின் அடிப்படையில தான் பண்ணணுமா, கட் ஆஃபின் அடிப்படையில பண்ணணுமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு பக்கத்துல பார்த்தா கட் ஆஃப் வச்சு நம்ம பண்ணணும், ஒரு பக்கத்துல பார்த்தா ரேங்க் லிஸ்ட் வச்சுருந்தா நம்ம பண்ணணும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது டிஎன்இஏ online.org வெப்சைட் எடுத்துக்கோங்க. அந்த வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல இங்க ஒரு ஐகான் இருக்கும், அங்க கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆஃப்னு இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போனோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த கட் ஆஃப் ஓசியில க்ளோசிங் கட் ஆஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கலுக்கு போன வருஷம் 195, பிசிக்கு 191.5, இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், நான் சொன்னது கரெக்ட் தான். க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் பிசி 191.5 பயோமெடிக்கல், இதெல்லாம் கரெக்ட் தான். பட் இங்க மேல போனீங்கன்னா ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்போம். இங்க கேட்டகரியில கட் ஆஃப் இருக்கா, இங்க நம்ம ரேங்க்ஸ் அப்படின்னு அடிச்சோம்னா இங்க வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுது, ரேங்க் வந்துடும். இப்ப பாருங்க, கெட் டீடைல்ஸ் ரேங்க், இப்போ ரேங்க் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில சிஇஜி கேம்பஸ்ல பயோமெடிக்கல்ல ஓசிக்கு ரேங்க் ஒன்று போட்டிருக்காங்க. 2794 ரேங்க்குக்கு கிடைச்சிருக்குது ஓசியில. பிசி கம்யூனிட்டியில கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, நான் சொல்றேன் பாருங்க. பிசி காரன்ல ஒருத்தனுக்கு ரேங்க் 5407 ரேங்க் உள்ளவனுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. இங்க பாருங்க, எஸ்சிஏக்கு 42,751 பர்சனுக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னு நீங்க இதைத்தான் பார்க்கணும். இதுல ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னு இதைத்தான் நீங்க இதுல பார்த்து கத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாமே ஜென்ரல் ரேங்க். அப்ப ஜென்ரல் ரேங்க் எதுக்கு முக்கியம்? கம்ப்யூட்டரு என்ன பண்ணுன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், பிஹெச்டி கேம்பஸ், சிஐடி கேம்பஸ், தியாகராஜர் கேம்பஸ், இந்த மாதிரி வந்து அப்படியே கொடுத்துட்டே வர்றீங்க. கொடுத்துட்டு வரும்பொழுது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து சாய்ஸஸ் செக் பண்ணிட்டே வரும். அப்போ உங்க கம்யூனிட்டி அடிப்படையில ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஓசியில தான் சீட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். இந்த ஓசியில தான் சீட்டு ஃபர்ஸ்ட், அது வேகன்சி லிஸ்ட் நான் காமிக்கிறேன். ஓசியில தான் சீட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். அப்போ அந்த ஓசியில சீட்டு ஃபில் ஆக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிறைய மார்க் எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 200 எடுத்திருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவெல்லாம் ஓசியில கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சீட் இல்லாத பட்சத்துக்கு ஓசியில இல்லைன்னா, ஜீரோவா இருந்தா உங்க கம்யூனிட்டியில பார்க்கும். உங்க கம்யூனிட்டி பிசியா இருந்ததுன்னா, பிசியில சீட் இருந்ததுன்னா காட்டும். இல்லைன்னா அடுத்தபடியா இருக்க சாய்ஸுக்கு போகும், ஓசியில செக் பண்ணும். திரும்ப ஓசியில் இல்லைன்னா பிசியில செக் பண்ணும், பிசி கம்யூனிட்டியா இருந்தா. இன்கேஸ் நீங்க எஸ்சியா இருந்தா ஓசியில செக் பண்ணிட்டு எஸ்சியில செக் பண்ணும். இந்த மாதிரி ரிசர்வேஷன் அடிப்படையில உங்களுக்கு ஓசியில செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரிசர்வேஷன்லயும் செக் பண்ணும். அதுக்கு தான் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். மித்தபடி கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில தான் சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே வரும். அடிப்படையில தான் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டே வரும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷன் அடிப்படையில பிரிஞ்சிடும். இது பிரிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் நான் போட்டிருப்பேன், பாத்துக்கோங்க. இந்த ஓசியில சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிசர்வேஷன்ல வந்து செக் பண்ணும். இதெல்லாம் நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு அப்படின்னா, உங்க கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 1,77,000 ரேங்க் லிஸ்ட் வந்து போன வருஷம் வந்தது.
சரிங்களா? இந்த வருஷம் வந்து 1,90,000 பேர் வரைக்கும் வரும்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இந்த 1,77,000 பேருக்கு எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்னா அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் ஸ்பிளிட் அப் ஆகும். ஓசினா என்ன? ஓப்பன் கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரி. அதுல ஒரு 10,000 பேர் இருப்பான். அடுத்தது பிசியில ஒரு 80,000 பேர் இருப்பான். பிசியில தான் எப்பவுமே அதிகமா இருப்பான். 90,000 பேர் போன வருஷம் நான் நினைக்கிறேன், 89,000 பேர். எம்பிசியில ஒரு 50,000 பேர் இருப்பான். எஸ்சி எஸ்டில 25,000 பேர், எஸ்சிஏல ஒரு 4,000 பேர் 3,000 பேர் இருப்பான், எஸ்டில ஒரு 1,000 பேர் இருப்பான். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அந்த உங்க கம்யூனிட்டியில நீங்க எந்த ரேங்க்னு பாருங்க. அந்த கம்யூனிட்டியில உங்க கூட உதாரணத்துக்கு பிசியில 89,000 பேர் இருக்காங்க. பிசியில உங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஒரு 50,000 ரேங்க்னு வச்சுக்கலாம். அப்போ 50,000 ரேங்க் கொஞ்சம் முன்னாடி தானே இருக்கு. உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். எந்த இடத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணுன்னா, இப்போ ஓசியில சீட்டு செக் பண்ணும் கம்ப்யூட்டர். ஓசியில 0வா இருந்ததுன்னா, நான் சொல்றது வேகன்சி லிஸ்ட்ல, சரிங்களா, சாய்ஸ் ஃபில்லிங்ல 0ன்னு இருந்ததுன்னா உங்க கம்யூனிட்டி பிசியில வந்து செக் பண்ணும். உங்க கம்யூனிட்டி பிசியா இருந்தா செக் பண்ணும். பிசியில நீங்க எந்த ரேங்க்னு பார்க்கும். பிசியில நீங்க எந்த ரேங்க்னு பார்க்கும். அப்பதான் கம்யூனிட்டி ரேங்க் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில தான் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் கம்யூனிட்டியில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில வரும்போது பார்க்கும். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வேக்கன்சி இருந்ததுன்னா சீட் எடுத்து கொடுக்கும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்க்கு டிஎன்ஏ வெப்சைட் இருக்கு, அதுல அளந்து பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்காதுங்கிற ஒரு கேட்டகரியான காலேஜஸ் எல்லாம் மேல, உதாரணத்துக்கு 175 கட் ஆஃப்னா மேல எஸ்எஸ்என், சிஇஜி, எம்ஐடி கேம்பஸ் எல்லாம் கொடுங்க, தியாகராஜ் எல்லாம் கொடுங்க. நடுவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஏற்ற மாதிரி ஒரு 175 இருந்தீங்கன்னா உங்க கட் ஆஃப் ஏற்ற மாதிரி 177, 180, 174 இந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்குள்ள அந்த கட் ஆஃப் ஆன ரேஞ்ச் காலேஜ் எல்லாமே வச்சுக்கோங்க. கடைசியில வைக்கக்கூடிய காலேஜ் உங்க கட் ஆஃப்க்கு கண்டிப்பா 175 இருந்ததுன்னா 160, 170, 165 எல்லாம் கிடைச்சிருக்குல்ல அந்த காலேஜ் எல்லாம் கீழே வைங்க. அப்பதான் நாட் அலர்ட்னு வராம கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும். அப்பதான் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா ஜென்ரல் ரேங்க் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க்கு உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்படியே செக் பண்ணிட்டே வரும். கம்யூனிட்டி ரேங்க்கு அந்த இடத்துல ரிசர்வேஷன் அடிப்படையில் வரும்போது உங்க கம்யூனிட்டி ரேங்க் நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி, சரிங்களா? கம்யூனிட்டி ரேங்க் அங்கதான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்ல வரும். அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னா, என்ன உங்க பேரு, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன காலேஜ் அலர்ட் ஆயிருக்குன்னு வந்திருக்கும், என்ன காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் அலர்ட் ஆயிருக்குன்னு வந்திருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா வந்திருக்கும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியில அவங்க அலர்ட் ஆயிருக்கணும். சில பேருக்கு ஓசின்னு வந்திருக்கும். ஆமா, எஸ்சிஏவா இருப்பான், இல்ல எஸ்சியா இருப்பான், இல்ல எம்பிசியா இருப்பான், ஏதோ ஒரு கம்யூனிட்டியா இருப்பான். ஆனா ஓசி அலோகேட்டட் சீட்டின் ஓசின்னு வந்திருக்கும். உடனே பயந்துடக்கூடாது, ஓசி அப்படின்னு வந்துருச்சு, ஐயோ நம்ம ரிசர்வேஷன்ல வரல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓசியில தான் ஃபர்ஸ்ட் சீட் எடுத்து கொடுக்கும். ஓசியில சீட் இல்லைன்னா உங்க ரிசர்வேஷன்ல கிடைக்கும். ஓசின்னு வந்துச்சுன்னா ஓசியில கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்க கம்யூனிட்டிலே எஸ்சிலே, நான் தான் எஸ்சின்னு வச்சுக்கோங்க, எஸ்சிலே கிடைச்சிருக்குன்னா எஸ்சின்னு வரும். அலோகேட்டட் சீட் எஸ்சியா ஓசியா இல்ல பிசியா ஓசியா அந்த மாதிரி உங்க கட் ஆஃப் தகுந்த மாதிரி உங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ அதனால கம்யூனிட்டி ரேங்க்கும் முக்கியம்தான், ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம்தான். இதுல நடுவுல ஒரு முக்கியமான விஷயமே கம்யூனிட்டி ரேங்க் தான். உங்க ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்க வந்து இதுல வெப்சைட்ல பார்க்க வேண்டியது இது ஜென்ரல் ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்க வந்து ஓகே எம்பிசி காரனுக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து இது கிடைச்சிருக்குது, எஸ்சிக்கு ஜென்ரல் ரேங்க் வச்சு எஸ்சி காரனுக்கு 15,2011 ரேங்க்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கணும். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேகன்சி லிஸ்ட் நான் காட்டினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எனக்கு எல்லாருமே கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அனுப்புங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும்னு சொல்றேன். தேங்க்யூ.